டிரைவர் தம்பி, இந்த தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன், உங்களுக்கு நல்ல புத்திய தாத்தான்னு கொடுத்துட்டாங்க. ஐயோ மேடம், காப்பி தாங்க, நான் எடுத்துக்கிறேன். ஐயோ, கை தவறி விழுந்துருச்சு. எல்லாம் பழி வாங்குறாங்க. பாத்தல மக்கள் ஏன் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாளாச்சுப்பா இவ்வளவு சுத்தமான காத்த சுவாசிச்சு. ஆமாம்மா, எனக்கும் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் மனசெல்லாம் அப்படியே லேசான மாதிரி இருக்கு. உங்க மனசெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என் மனசுதான் என் கிட்டயே இல்லையே. என்ன சொல்றேன்னு? அது ஊர அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் மாமா. வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம், நீங்க தான் வேற எங்கேயோ இருக்கீங்க. நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருக்கீங்க. இருங்க, உங்களுக்கு காஃபி தர சொல்றேன். மித்ரா, சித்தப்பா காஃபி போட்டு கொடுங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நாளைக்கு விடிஞ்சா பொங்கல், வீட்டுக்கு ஒட்டடை வேற அடிக்கணும். பாருங்க, இன்னைக்குன்னு பார்த்து யாருமே கிடைக்க மாட்டேன்றாங்க. அதான் ஒரு மாதிரி யோசனையாவே இருந்துகிட்டு இருக்கேன். இதுல என்ன சார் யோசனை பண்ணிக்கிட்டு? இப்ப என்ன உங்களுக்கு வீட்டை சுத்தம் பண்ணோம், அவ்வளவுதானே? நீங்க அந்த கவலையெல்லாம் விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அட, நீங்கெல்லாம் டவுன்ல வளர்ந்த பிள்ளைங்கப்பா, உங்களுக்கெல்லாம் இந்த வேலை செட் ஆகாது. சித்தப்பா, நாங்க என்னதான் டவுன்ல இருந்தாலும் எங்களோட வேர் இந்த ஊர்ல தானே இருக்கு. ஆனா என்ன, படிக்க வெளியூர் போனோம், அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்டோம். என்னமா? நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா, நாங்களே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சு தரோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க, ஓகேவா? சரியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்பவே வேலையை ஆரம்பிச்சிருவோம். சரி சித்தப்பா. நான் எதுக்கு வேலை பார்க்கணும்? இவங்க சொல்லிட்டா நான் வேலை செஞ்சிருவேனா? எந்துதான் பழிந்து இருக்கு. எந்துதான் பசங்களா பாத்து கை கால் இடிச்சுக்காம பத்திரமா சுத்தம் பண்ணணும், சரியா? சரிங்க தாத்தா. ஏய் அருண், ஐயா, இந்த காத்தாடியும் கொஞ்சம் தொடச்சிடுறா. எது சார், இந்த காத்தாடியா சார்? ஆமாப்பா. சுத்தம் பண்ணிடுறேன் சார், பலன்னு தொடச்சிடுறேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்ல. எந்துதான் காத்தாடியை சுத்த விட சொன்னா சுவிட்சை போட்டு சுத்த விட்டுறலாம். சுத்தம் பண்ண சொல்றாரு, மேலே ஏரியில சுத்தம் பண்ணோம். ஓகே, ஸ்டூல் எடுத்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த விளக்க சுத்தம் பண்ணுவோம். என்ன இந்த பக்கம் எவனையும் காணோம்? நாம வேற ரொம்ப நேரமா இங்கேயே இருக்கோம். இங்கேயே உட்கார்ந்து இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. கிளம்பிடுவோம். அப்பப்பா, ரொம்ப வேலை செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சுப்பா. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அத யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன விட்டத பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, முருகேசன் சார் இந்த ஃபேனை க்ளீன் பண்ண சொன்னாரு. நானும் ஸ்டூல் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டேன். ஆனா க்ளீன் பண்ண எப்படி இந்த ஸ்டூல் மேல ஏறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். தேன, நீ ஒன்னு பண்ணி ஸ்டூலை பிடிச்சு. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த ஸ்டூலை மட்டும் பிடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் தம்மா தொண்டு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுது. இருந்தாலும் இவளுக்கு இவ்வளவு கொலஸ்ட்ரால் இருக்க கூடாது. யாருக்கு? எனக்கு, மீ மை செல்ஃப் முஜே. ஐ அது பிடிங்க. பாத்து ஓகே. பாத்து எல்லாம் ஓகே தான்.
எனக்கு புரியல. என்ன எல்லாரும் என்ன கடுப்பேத்தி பாக்குறீங்களா? மித்ரா ரிலாக்ஸ். நீ ஏன் இப்ப இவ்வளவு கோவமா பேசுற? நான் ஒண்ணு கோவமா பேசல, கேக்குறேன் அவ்வளவுதான். அங்க எல்லாரும் தேன் போட்ட கோலத்தை சப்போர்ட் பண்ணி பேசினாங்களே, அதை நினைச்சு அப்செட் ஆயிட்டியா? சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களா? இல்ல, பேசுனீங்க. அட நான் யதார்த்தமா தான் பேசினேன். அவ சின்ன பொண்ணு, பாவம். அவ கூட போய் நீ போட்டி போட்டுக்கிட்டு ஏன் இப்ப இவ்வளவு அப்செட் ஆகுற? போதும் வினய், எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு. ஆனா நான் நீங்க பண்றதுக்கெல்லாம் கவலைப்பட போறதே இல்ல. மித்ரா நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? நீ தான் கவலைப்பட போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இங்க வந்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வா போலாம். நான் உங்களை நினைச்செல்லாம் கவலைப்படல. நீங்க என்ன சீண்டனுன்னு தேனுக்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களோன்னு தோணுது. அது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. எல்லா நேரத்திலயும் விளையாட்டா இருக்காதீங்க வினய். கொஞ்சம் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. அவ சின்ன பொண்ணு. நீங்க விளையாட்டுக்கு சொல்றத அவ சீரியஸா எடுத்துப்பா. இதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமாவே இருக்கு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அக்கா, பிரசாதத்தை நீங்களே எல்லாருக்கும் கொடுங்கக்கா. சரிம்மா. அம்மாடி, அந்த சக்கரை பொங்கல் எடுத்து அடுப்பு மேல வை. சரிங்கக்கா. மம்மி, எனக்கு கரும்பு வேணும் மம்மி. கரும்பா? இரு. மித்ரா கரும்பு வெட்டுறதுக்கு எது கத்தி? வேற எப்படி அங்கிள் சாப்பிட முடியும்? இரு விக்ரம், இப்ப பாரு. பாத்தியா? 1 2 3. சூப்பர்மேன், எப்படி இந்த கரும்பை உடைச்சீங்க? தோ இப்படிதான், இப்படி. இந்தா. கிரேட் சூப்பர்மேன், சூப்பர். மாமா, நீங்களும் இந்த மாதிரி கரும்பு உடைப்பீங்களா? ஓ, உடைப்பனே. இப்ப உடைக்கிறேன் பாரு. உடைக்கலாமா? சூப்பர் சூப்பர். சூப்பர் மாமா, நீங்களும் சூப்பரா கரும்பு உடைக்கிறீங்க, சூப்பர்மேனும் சூப்பரா கரும்பு உடைக்கிறாரு. யாரு அதிகமா கரும்பு உடைக்கிறான்னு ஒரு சின்னதா போட்டி வச்சு பாக்கலாமா? வச்சுட்டா போச்சு. சூப்பர் மாத்தேனு, இப்பதான் பொங்கல் களை கட்டுது. என்ன மகனே, ரெடியா? ரெடி சித்தப்பா. நானும் ரெடி தான் சார். ஐயோ, இல்ல இதெல்லாம் வேணாம். தேவையில்லாம எதுக்கு இதை செய்யறீங்க? இதுல என்ன இருக்கு மித்ரா? நாங்க ஏதோ அதை சின்ன ஃபன்னா நினைச்சுதான் விளையாடுறோம். என்ன வினய், கரெக்ட் தானே? ஆமா சார். ஓகே கார்த்திக் சார், போட்டி ஆரம்பிச்சிடலாமா? நான் கரும்பு கொண்டு வரேன். கார்த்திக் சார், இந்தாங்க பிடிங்க, உடைங்க.
என்னதான் மித்ரா ஃபர்ஸ்டா வந்தாலும் தேன் போட்ட கோலம் தான் பெஸ்டா இருக்கு. தேங்க் யூ சூப்பர்மேன். பைலட், நீ ஃப்ளைட்டை சரியா ஓட்ட மாட்டேங்கிற. எந்திர இவர் வர பைத்தியம் ஏதாச்சும் ஒண்ணு வளர்க்கிட்டே இருக்காரு. என்ன சூப்பர்மேன், நல்லா பொங்கலை சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? என்ன சூப்பர்மேன், இன்னைக்கு நீங்க கரும்பு போட்டியில ஜெயிச்சதுக்கு கிஃப்ட் கொடுக்கலாமேன்னு தான் வந்தேன். ஓ, கிஃப்ட் வேற. இந்தா, இத முதல்ல புடி. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். முதல்ல இதை வாங்கிட்டு தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. ப்ளீஸ் சூப்பர்மேன், வெச்சுக்கோங்களேன். ஓ தேனு, நீ என்ன நினைப்புல இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தெரியும் நீ பாரு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. ஓ தேனு, தயவு செஞ்சு ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய், நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே பழகுனேன். நீ பாரு, அதுவும் தப்பு நீ யோசிக்க வச்சிடாத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு தெரியும் நீங்க ஏன் என்ன ரிஜெக்ட் பண்றீங்கன்னு. எல்லாம் அந்த மித்ராக்க சொல்லிதானே. தேனு, என்ன சொல்ற நீ? ஆமா, நீங்க மித்ராக்காவை லவ் பண்றீங்க தானே. அதனால தானே நீங்க என்ன வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க. ஏய் லூசா, நீ என்ன பேசுற? அப்புறம் ஏன் என்ன நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? ஓ, அது ரொம்ப சிம்பிள். என்னால உன்னை அந்த மாதிரிலாம் நினைக்கவே முடியாது. போதுமா? பாரு, தேவையில்லாம என்ன பேச வைக்காத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு, இதெல்லாம் செட் ஆகாது. ஓ ப்ளீஸ், என்ன விட்டுற. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தோட என் முன்னாடி வந்து நிக்காத. இந்தா புடி, வாட்ச் எடுத்துட்டு முதல்ல கிளம்பு. போன்னு சொல்றல, போ. போ. அடுத்தபடியா சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்க போகுது. ஏன்பா நடுவர் தம்பி, ஆரம்பிச்சிடலாமா? விக்ரம், விக்ரம், ஆல் தி பெஸ்ட். விக்ரம், நீதான் வின் பண்ண போற. கான்ஃபிடென்ட்டா ஓடு. கடவுளே, விக்ரம் கண்டிப்பா இதுல ஜெயிக்கணும். எல்லாம் ரெடியா இருக்காங்கப்பா, ஆரம்பிங்க. தம்பி ரெடியா? கெட் செட் கோ. இப்ப பாத்தீங்களா வினய், இதுதான் வேண்டாம்னு சொன்னேன். விக்ரம், உன்னால முடியும் விக்ரம். இந்திரி, இந்த அங்கிள நம்பு. கம் ஆன் விக்ரம், கம் ஆன் விக்ரம், உன்னால முடியும். இந்திரி, விக்ரம், ஃபாஸ்டா ஃபாஸ்டா விக்ரம். எஸ் எஸ், கம் ஆன். சூப்பர் விக்ரம், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்.
தம்பி சூப்பர். விக்ரம மோட்டிவேட் பண்ணி ஜெயிக்க வச்சிட்டீங்க. கார்த்திக் சார் வேணா வர நீங்க டிரைவர் தம்பி பாத்தீங்களா ஜெயிக்க வச்சிட்டாரு. ஆமா கிரேட் தான். சூப்பர்மேன் எனக்கு மட்டும் சூப்பர்மேன் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே சூப்பர்மேன். தம்பி அந்த ரெண்டாவது ஆளா ஓடி வந்தது யாருப்பா? மேடைக்கு வாப்பா. சூப்பர்ப்பா. வா 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 வா. தந்தானே 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 நோ தந்தானே 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 நோ தந்தானே 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 தேங்க்ஸ் அங்கிள், உங்களால தான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது. இல்ல விக்ரம், எல்லாம் உன்னால முடியும் நினைச்சதுனாலதான் நீ வின் பண்ண. என்னப்பா இந்த பிள்ளை அடிச்சிட்டு போல இருக்க. கரெக்டா வருது. சுத்தி சொந்தக்காரங்களா இருக்காங்க, போட்டு தள்ளிடாதம்மா. வா 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 வா. அப்படிதான் அப்படிதான். யாரு அந்த பிள்ளை? நல்லா வருது. அடுத்து யாரு? எல்லாம் பேர் கொடுத்துக்கலாம், பேர் கொடுத்துக்கோங்க. சூப்பர்மா சூப்பர். அப்படிதாம்மா அப்படிதாம்மா. வாமா வாமா வாமா. பானை பக்கத்துல வந்துருச்சு. அடிமா அடிமா அடிமா. விடாதம்மா, போடுமா. இல்லையா இதெல்லாம் நடக்குது. சாரி 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 சாரி. மாப்ள குட்டி சத்தான் போற போக்க பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற 10 மட்டைக்கு ஓப்பனிங் செரமனி பண்ணாம விட மாட்டா போல இருக்கு. யோ விடியா பாவயா. வாமா 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 வாமா. அப்படிதாம்மா. இந்த பிள்ளை கரெக்டா வந்துட்டு இருக்கியா? அப்படிதான் அப்படிதான். போ 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 போ. வாமா 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 வாமா. அப்படிதாம்மா. வாமா 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 வாமா. யாரும் சொல்லி கொடுக்க கூடாது, யாரும் சொல்லி கொடுக்க கூடாது. ஆமா கொஞ்சம் தப்பா நிக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுமா. முயற்சி பண்ணு. ஆமா. அட இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பானையை அடிக்க வேண்டிய நேரத்துல இப்படி விட்டுருச்சு. அட என்னம்மா பக்கத்துல வந்துட்டு இப்படி விட்டுட்டியம்மா. சரி விடுமா விடுமா. ஆமா இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயமா. சரி பரவாயில்ல வந்துரு வா. ஏமா நீ கம்ப சுத்தி சுத்தி காத்து வாங்கினதெல்லாம் போதும். போ போ. அடுத்தால வர சொல்லுங்கப்பா சீக்கிரம். கம்ப கொடுத்துட்டு போமா. ஏப்பா அடுத்த ஆளுக்கு கண்ணை கட்டி விடுங்கப்பா. வரட்டும். மித்ரா அடுத்து நீங்க போங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். என்ன இது மித்ரா, சும்மா போய் கலந்துக்கோங்க. என்னப்பா அடுத்த ஆளு ரெடியா இல்லையா? சீக்கிரம் வந்து கலந்துக்கோங்க. ஆமா அப்படியே இவ போய் கலந்துக்கிட்டு அடிச்சு ஜெயிச்சிட போறாளா? ஒருத்தி முகத்தை பார்த்தாலே தெரியும் அவ ஜெயிப்பாளா தோப்பாளான்னு. மாப்ள இவெல்லாம் போய் ஜெயிக்கிற மாதிரியே தெரியல. நான் போய் ஜெயிக்கிறேன் பாருங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளு. அண்ணி நீங்க சும்மா இருங்க அண்ணி. அந்த காலத்துல எல்லாம் என்ன மாதிரி உரி அடிக்க இந்த ஜில்லாவில யாருமே கிடையாது. அங்கங்க பொம்பளை பிள்ளைங்க ஏரோப்ளேன் ஓட்டுது, கப்பல்லாம் ஓட்டுது. நீங்க என்னம்மா உரி அடி அடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேம்மா, அவ்வளவுதான் உன் இஷ்டம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. மாப்ள புண்ணாக்கு மூட்டை போற ஸ்டைல பார்த்தா குச்சியால பானை அடிக்க மாட்ட போல இருக்கு. ஒரு ஸ்டூல போட்டு ஏறி பானை கையில கழட்டி கொண்டு வருவா போல இருக்கு. அங்க பாரு. இருமா இரு இரு ஒரு நிமிஷம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஆடாடா பாருப்பா மரியாதைய. இவங்க கொடுக்குற மரியாதையை பார்த்தா இன்னைக்கு பானையை 3 பீஸா உடைச்சிருவாங்க போல இருக்க. நல்லா கை தட்டுங்க.
இல்ல பூசாரி, இந்த வருஷம் பரிவட்டமோ சாமி மாலையும் எனக்கு வேண்டாம். என்ன முருகேசன் சொல்றீங்க? வருஷம் வருஷம் உங்களுக்கு தான் சாமி மாலை போட்டு பரிவட்டம் கட்டுறது அதான ஊர் மரியாதை. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பூசாரி. இது எங்க அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அவர் இல்லன்னு தான் நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எங்க அண்ணன் பையன் கார்த்தி வந்துட்டான்ல, அதனால அந்த மாலையும் பரிவட்டத்தையும் அவனுக்கு கட்டுங்க. ஐயோ சித்தப்பா, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் உனக்கு முறையா பண்ண வேண்டிய மரியாதைப்பா, மறுக்க கூடாது. இது சாமி விஷயம். என்னம்மா? சரின்னு சொல்லுப்பா. சரி சித்தப்பா. என்ன தெரியுதுலா? ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டா பண்றா, நாமளும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பொறுத்து பார்த்தா நீ அப்படியே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு போயிட்டே இருக்க. அம்மா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ அன்னைக்கு என்கிட்ட வந்து லவ் சொன்னப்போ நான் தான் தெளிவா நோன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப பின்னாடியே வந்து லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நீ வேண்டாம் தான் நான் விலகி போறேன். அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குதுன்னு தயவு செஞ்சு அதை மட்டும் கிராஸ் பண்ணாத. என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தி தான். அது என் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது அந்த ஒருத்திகா மட்டும்தான். ஓ, மேடம் இன்னும் கோவமா இருக்காங்க போல. என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தி தான். அது என் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது அந்த ஒருத்திகா மட்டும்தான். பாத்து கார் எங்கேயாச்சும் கவுந்தர போகுது. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரிங்க மேடம், அப்படியே ஆகட்டும். கார்த்திக் சார் சொல்லுங்க. சரி சரி, நாங்க வந்துடுறோம் சார். வினய், இன்னும் 1/2 கிலோமீட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு தாபா இருக்கான். அங்க எல்லாரும் சாப்பிட்டு போலான்னு கார்த்திக் சார் போன் பண்ணி சொன்னாரு. சரி, ஓகே. நீ வேண்டாம் தான் நான் விலகி போறேன். அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? என் வாழ்க்கையில ஒரே ஒருத்தி தான். அது என் வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது அந்த ஒருத்திகா மட்டும்தான். சர்ப்ரைஸ்! மாளவிகா, ஏன் அங்கே நின்னுட்ட? உள்ள வா. என்னடி, ஒரு கால் கூட பண்ணாம வந்திருக்க? அதான் சொன்னேன்ல, சர்ப்ரைஸ்னு. ஒருவேளை நான் வீட்ல இல்லாம போயிருந்தா அப்புறம் என்ன, எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிருக்கும்.
அடுத்த வாரம் எக்ஸாம். இன்னைக்கு படிக்கலான்னு தேடுறேன், மெட்டீரியல்ஸ் எதையுமே காணோம். அப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம என்னைக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கோம், அதுக்காக எக்ஸாம்க்கு படிக்காம இருக்க முடியுமா? அதான் உன் கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலான்னு வந்தேன். ஆனா எனக்கு தெரியும் தேனு, நீ வீட்ல தான் இருப்பேன்னு. எப்படி? நீ அடிக்கடி சொல்லுவியே சூப்பர்மேன். அந்த சூப்பர்மேனுக்கு இங்கதானே டியூட்டி, அப்ப நீயும் இங்கதானே இருக்கணும். ஆமா, எங்க அவரை காணோம்? இன்னும் வரலையா? அடி போடி, நீ வேற. இவளா? இவ எதுக்கு இப்ப போன் பண்றா? ஹலோ ஹலோ சூப்பர்மேன், நான் தான் தேனு. தெரியுது, சொல்லு. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தேனு, எதுவா இருந்தாலும் சுருக்கமா சொல்லிட்டு போன வை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஓகே ஓகே, நான் சொல்றேன். இனிமே நீங்க யூனிஃபார்ம்ல எல்லாம் வர வேணாம், சும்மா கேஷுவல் ட்ரெஸ்லயே வாங்க. இங்க பாரு, நீ சொல்றதுக்காகலாம் கேஷுவல் ட்ரெஸ்ல வர முடியாது. எதுவா இருந்தாலும் கார்த்திக் சார் சொல்லட்டும், அப்ப நான் அப்படி வரேன். இப்ப சார் சொன்னா என்ன, இப்ப நான் சொன்னா என்ன? இனிமே நீங்க வேலைக்கு வரா மாதிரி கிளம்புனீங்கன்னா கேஷுவல் ட்ரெஸ்ல தான் வரணும். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. டாட். ஏய், நம்ம இருக்கிற டென்ஷன்ல இந்த லூஸ் வேற. அங்க பாரு தானியாவ, அவ கையால எடுத்து அவளே தானே சாப்பிடுறா. நீயும் அந்த மாதிரி பழகிக்கோ. சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துரு. இல்ல, நீ ஊட்டினாதான் நான் சாப்பிடுவேன், இல்லன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். விக்ரம் உன்ன. ஹாய் விக்ரம். தானியா. அங்கிள், உங்க Dress சூப்பரா இருக்கு. Thank you. இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா சாப்பாடு மட்டும் சாப்பிடாத. மித்ரா, மித்ரா, போது மித்ரா. என்ன மித்ரா, ஏன் அடிக்கிற? அவன் சின்ன பையன், பாவம். போதும் வினய், இவனுக்கு நீங்க அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. மித்ரா, ஏன்? ப்ளீஸ் வினய், நீங்க வாசலுக்கு போய் காரை ரெடி பண்ணி வைங்க. நான் பசங்களை கூட்டிட்டு வரேன். போங்க, லேட் ஆயிடுச்சு. டேய், அங்க என்னடா பார்வை? சாப்பிடு. முதல்ல நீயே எடுத்து சாப்பிட பழகிக்க, இல்லன்னா உன்னை அடி பின்னிடுவேன். மம்மி, நீ தானே எனக்கு எப்பவுமே சாப்பாடு ஊட்டி விடுவ. எனக்கு நீ ஊட்டி விட்டாதான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். இந்த ஒரு வாட்டி தான், இனிமே நீ தான் சாப்பிடணும், புரியுதா? அழாத, அழாத விக்ரம். கஷ்டப்பட்டு ஒரு ட்ரீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி இடையில போந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்களே. மித்ராக்காக்கு வேற வேலையே இல்லையா? என் லைஃப்ல குறுக்க வராங்க. இத தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு என்னன்னே புரியல. தெரிஞ்சுதான் பண்றாங்க, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் சொல்றேன் தேனு. மித்ரா அக்காக்கும் சூப்பர்மேனுக்கும் இடையில ஏதோ சம்திங் இருக்கு. என்னடி நீ சொல்ற? ஆமாடி, நீங்க 2 பேர் டூயட் ஆடிட்டு இருந்தத நானும் பார்த்தேன், உன் மித்ரா அக்காவும் பார்த்தாங்க. அப்ப அவங்க முகத்தை நீ பாத்திருக்கணுமே, சும்மா சூரியன் மாதிரி தகன்னு கொதிச்சிட்டு இருந்தது. அத ஒன்னும் நீ சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அந்த நேரத்துல என் முகத்தை நீ பாத்திருந்தாலும் அந்த மாதிரி தான் கொதிச்சிட்டு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு உன் சூப்பர்மேன் ஸ்மார்ட்டான ஆளுடி. எல்லா பொண்ணுங்களுக்குமே அவர் மேல கொஞ்சம் கிரஷ் வரதா செய்யும். அப்படி இருக்கப்போ மித்ராக்கா மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ஆனா என்னோட டவுட் எல்லாம் அந்த வினய் மேலதான். என்னடி பாக்குற? மித்ராக்கா கார்ல ஹார்ன் சவுண்ட் கொடுத்ததும் வினய் எப்படி பதறிட்டு போனாரு கவனிச்சியா? உன் கூட டூயட் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் ஜாலியா தான் இருந்தாரு. மித்ராக்கா முகத்தை பார்த்ததும்
அவர் முகத்துல கலவரமே வந்துருச்சு. ஏதோ மந்திரிச்சு விட்டது மாதிரி உன்னை விட்டுட்டு அவங்க பின்னாடி ஓடிட்டாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் உன்கிட்ட சொல்றேன். எதுக்கும் மித்ராக்கா கிட்ட நீ ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. ஓ சூப்பர்மேன் உன் கூட ரீல்ஸுக்கு தான் டான்ஸ் ஆடினாரு. ஆனா மித்ராக்கா சொடக்கு போட்ட உடனே அவங்க பின்னாடி ஓடிட்டாரு. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டேன்னு அப்பதான் உன் சூப்பர்மேன் உனக்கு கிடைப்பாரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது நீதான். நான் வரேன். டெலீட் பண்ணுன்னு சொல்றேன்ல. பாட்டி வீடியோ டீசென்ட்டா தானே இருக்கு. நீங்க எதுக்காக இப்படி டென்ஷன் ஆவறீங்க? யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க பாட்டி. இத பாரு, நீ அத பத்தி எல்லாம் எதுவும் பேசாத. முதல்ல டெலீட் பண்ணு. பாட்டி இந்த ஒரே ஒரு வீடியோ தானே, இருந்தா இருந்துட்டு போட்டோம் பாட்டி ப்ளீஸ். இப்ப நீ அதை டெலீட் பண்ண போறியா இல்ல உன் மாமாக்கு போன் பண்ணி இப்ப அவனை வர சொல்லட்டுமா? நானு அண்ணி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது நல்லதுக்காக தான் இருக்கும் தேனு. அந்த கருமத்தை அழிச்சுதான் தொலையேன். தோ டெலீட் பண்ணிட்டேன், போதுமா? சரியான பூமஸ். பூமரா? இவ போற போக்க பார்த்தா சரியாவே இல்லையா நாகு? அண்ணி வயசு கோளாறு, அப்படிதான் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும். தாய் தகப்ப இல்லாத பொண்ணுன்னு பார்த்தேன், எல்லாம் சரியாயிடும் விட்டா எல்லாமே என் தலையில தானே வந்து விடியும். அண்ணி இதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ பயப்படுறீங்க? காலா காலத்துல நீங்க அவளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணி வச்சுட்டா என்ன பிரச்சனை வரப்போகுது? என்னைக்கா இருந்தாலும் நாம தான் அவளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கணும். அத சீக்கிரமே ஆரம்பிச்சு முடிச்சு விட்டுற வேண்டியது தானே. மித்ரா, நான் மார்னிங் வீட்ல இருந்து வந்ததுல இருந்து உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ ஏன் ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்க? அது காரணம் நான் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் தேன் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுன்னு தான் நினைக்கிறேன். எப்பவும் போல நீ என்ன தப்பா தான் புரிஞ்சுக்கிட்ட மித்ரா. தேன் என்கிட்ட வந்து இனிமே உங்களோட நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருப்பேன், வேற எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால தான் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். சின்ன பொண்ணு தன்னோட தப்ப உணர்ந்து நம்ம கிட்ட வரும்போது நாம அடமட்ட நடந்து கூடாது மித்ரா. அதான் நீ எதுவும் என்ன தப்பா நினைச்சிடாத. நான் தப்பா நினைக்க என்ன இருக்கு? அது உங்க ரெண்டு பேரோட பர்சனல். ஆனா கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு டிரைவர், அவ்வளவுதான். எந்த முதலாளியும் தான் வீட்டு பொண்ணோட டிரைவர் டான்ஸ் ஆடுறத விரும்ப மாட்டாங்க. நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் ரீல்ஸ் பண்றோம்னு அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? தேன்மொழியை விட்டுருவாங்க. உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை.